Hello friends, welcome to Pragya Villa. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு DIY தான். ஸோ இதில் வந்து நான் வேஸ்டான ஒரு பாட்டில் அண்ட் எங்கிட்ட இருந்த உள்ளன்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு ஃப்ளவர் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு தேவையானது உங்ககிட்ட எத்தனை கலர்ஸ் உள்ளன்னு இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு எம்டி பாட்டில் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாட்டில் டெக்கரேட் பண்ண இந்த சாக்கோட த்ரெட் ஒன்று வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு கட்டு கம்பி இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒன்று வச்சுருக்கேன். சிசர் அண்ட் ஃபெவிகால் இதுதான். ஸோ இப்போ ஒரு த்ரெட்டை எடுத்துக்கோங்க உள்ளன்னு. ஸோ ஒரு 2 ஃபிங்கரில் நல்லா ஒரு 45 to 50 ரவுண்ட்ஸ் நல்லா சுற்றிடுங்க. சுற்றி இதை கட் பண்ணிவிட்டு சென்டர் ஆஃப் அந்த ரோல் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கூட சென்டரில் நம்ம வந்து இதில் நாட் போடும். நல்லா டைட்டாக நாட் போட்டு சென்டர் ஆஃப் த ரோலில் நாட் போட்டுருங்க. கொஞ்சம் டைட்டாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோல் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த எட்ஜெல்லாம் நம்ம கட் பண்ணிகிட்டே வரணும். இத்தனை கலர்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை ஒரே கலர்ஸ்லேயே நம்ம வந்து இந்த ஃப்ளவரை செய்யலாம். ஸோ என்கிட்ட நிறைய உள்ளன் இருந்ததால் நான் எல்லா கலர்லேயுமே செஞ்சுருக்கேன். ஒரே கலரில் செஞ்சாலும் அது நல்லா தான் இருக்கும். இல்லை உங்ககிட்ட எத்தனை கலர்ஸ் இருக்கோ அத்தனை கூட நம்ம செய்யலாம். ஸோ இது ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பில் ஃபுல்லாகவே எக்ஸஸாக இருக்கிறது எல்லா உள்ளன்ஸையுமே கட் பண்ணி விடணும். நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க எட்ஜஸை. ஸோ அப்போ தான் ஒரு பால் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஒரு பாம்பாம் இதுதான் கிடைக்கும். அழகான பாம்பாம் ரெடி ஆகிடும். ஸோ இது ரெடி ஆயாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கட்டு கம்பியில் வந்து அதுக்கு வந்து பூவோட காம்பு செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 4 லேயரில் நான் வந்து இந்த கம்பி எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம க்ரீன் கலர் உள்ளன்னு இருந்தால் அதை நல்லா அந்த கட்டு கம்பியை சுற்றி நல்லா ரோல் பண்ணி நல்லா கவர் பண்ணிடணும். நமக்கு ஒரு ஆக்சுவல் ஒரு பூவோட காம்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு அந்த கிடைக்கும். நான் இந்த ஃப்ளவர் பாம்பாம் வந்து ஒரு 15 to 20 ஃப்ளவர்ஸ் எடுத்திருக்கேன். அப்போதான் பார்க்க நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த காம்போட ஃப்ளவர் நம்ம வந்து ஃபெவிகால் போட்டு நல்லா அட்டாச் பண்ணிடுறோம். உங்ககிட்ட ஹாட் க்ளூ இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள், அது வந்து குயிக்காக ரெடி ஆகிடும். ஸோ எல்லாமே அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கடுத்து வந்து நம்ம பாட்டில் எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து சாக்கு நூல் எடுத்திருக்கேன், இந்த சணல் கயிறுல. இதை வந்து நல்லா பாட்டிலை சுற்றி வந்து பாட்டிலை சுற்றி கவர் பண்ணிடுங்க. ஸோ கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ இப்போ பாட்டில் பார்க்க எம்டியாக இருக்கு இல்லையா, உங்ககிட்ட ஏதாவது நான் வந்து இப்போ வந்து ஃப்ளவர் பட்டர்ஃப்ளை வந்து செய்ய போகிறேன். உள்ள இல்லை, நீங்கள் இதுதான் செய்யணும்னு இல்லை, வேறு ஏதாவது உங்ககிட்ட வேஸ்ட் ப்ளவுஸோட பேட்ச் ஒர்க் இருந்தால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டெக்கரேட்டிவ் நம்மக்கிட்ட இருக்கோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அந்த பாட்டிலுக்கு. ஸோ இதுக்கு வந்து பட்டர்ஃப்ளை எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சீப்பில் கோமில் ஒரு 10 லேயர் விட்டுட்டு நம்ம அந்த வந்து நமக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு பட்டர்ஃப்ளை எத்தனை லேயர் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 10 லேயர் விட்டு நான் வந்து அதை
லைன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே கலர் பட்டர்ஃப்ளை வேணாலும் பண்ணலாம். நான் வந்து 2 கலர்ல பண்ண போறேன். ஸோ மேலே வந்து பிங்க், கீழே வந்து அடுத்து எல்லோ கலர்ல அதுக்கு அடுத்த லேயர்ல இருந்து நான் வந்து லைன் பண்ண போறேன் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பிங்க் கலர் லேயர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் லேயர்ல இருந்து நம்ம இதை லைன் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு இதை பார்த்தா புரியும். ரெண்டுமே 6 லைன் எடுத்துக்கலாம். ஸோ இதையும் நாட் போட்டு இதை கட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பாடி ஷேப் கொடுக்க போகிறோம். சென்டரில் பிளாக் கலர் இல்லை உங்ககிட்ட எந்த த்ரெட் இருக்கோ அந்த கலர் இதுக்கு மேட்ச் ஆகிற ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் இல்லைன்னா உள்ளன்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். சென்டர் ஆஃப் த லைனில் இதை நாட் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக நாட் போடுங்க. இதுதான் பட்டர்ஃப்ளையோட சென்டர் பாட்டு. இப்போ பார்த்தோடனே தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கா. இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம பாட்டிலில் அட்டாச் பண்ணலாம் வாங்க. இது பார்க்க பட்டர்ஃப்ளை மாதிரி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நான் பிளாக் த்ரெட்டை மேலே அதோட கண்கள் மாதிரி வைக்கிறேன். நான் அந்த மாதிரி 2 கலர்ல பண்ணியிருக்கேன் பட்டர்ஃப்ளை. நம்ம சிங்கிள் கலர்ல பண்றது இருந்தாலும் பண்ணலாம். இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக நான் டபுள் கலர்ல பண்ணியிருக்கேன். இந்த பாட்டில் எம்டியா இருக்கு இன்னும். ஸோ நமக்கு என்ன கிரியேட்டிவ் தோணுதோ அது எல்லாமே இதில் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ் இருக்கோ அது எல்லாமே இதில் ட்ரை பண்ணுங்க. நான் வந்து இதில் எக்ஸ்ட்ரா வந்து ஒயிட் கலர் பீட்ஸ் ஒட்ட போறேன். ஸோ பார்க்க எம்டியா இருக்கிறதால நான் ஒயிட் கலர் பீட்ஸ் ஒட்ட போறேன் இதில். உங்களோட கிரியேட்டிவ் ஐடியாவை இதில் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் பண்ணணும்னு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளையோட சென்டர் பாட்டில் நான் வந்து ஒரு கோல்டன் கலர் பீட்ஸ் ஒட்டிக்கிறேன். ஸோ இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக நான் சென்டர் பாட்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்ச ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஒரு லேயர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த கட்டுக்கம்பி நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம என்ன சொல்கிறோமோ அதைப்படி அது கேட்கும். ஸோ பெண்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்குள்ள பாட்டிலுக்குள்ள இதை வச்சிடலாம். அது கொஞ்சம் எம்டியா இருந்த மாதிரி இருந்தது. அதனால அந்த வாய் பகுதியில் வந்து நான் வந்து ஒரு லேஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி லேஸ் இருக்கோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிரக்யா விலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.